எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். புலாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் புலாவ் ரெசிபி காஷ்மீரி புலாவ். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டி. ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப சட்டிலா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரிச்சான ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி செய்கிற இந்த ரெசிபி ரொம்பவே ஸ்பெஷல். இதுக்கு நான் முதல்ல 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 250 ml கப். அரிசியை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அரை மணி நேரம் ஊற வைக்கிறேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் உருகுனதும் அரை கப் முழு முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க. ரோஸ்ட் ஆனதும் ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சிருங்க. அடுத்து அரை கப் பாதாம் சேர்த்து வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் 1/4 கப் உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நான் 2 வெரைட்டியான காஞ்ச திராட்சை யூஸ் பண்ணியிருக்கேன். திராட்சையை நெய்யில் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஸ்டோவ்லேருந்து ரிமூவ் பண்ணி தனியாக வைங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து 1 கப் நீல வாக்கில் மெலிசா நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல கிறிஸ்பியா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஒரு அகலமான பேன்ல இல்லைன்னா கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் உருகுனதும் 4 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 4 பச்சை ஏலக்காய், 2 பெரிய சைஸ் கருப்பு ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா இதெல்லாம் சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்து ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்து அரிசி உடையாம மெதுவா கலந்து விடுங்க. அரிசி நெய்ல 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். 1 கப் பாஸ்மதி அரிசி அளவுக்கு 2 கப் சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்க கொஞ்சம் குங்குமப்பூவை பால்ல ஊற வச்சிருக்கேன். அதையும் இப்ப சேர்த்துடலாம். குங்குமப்பூ இந்த புலாவுக்கு ஒரு அருமையான வாசனை கொடுக்கும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க எவ்வளவு அருமையா வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம வறுத்து வச்ச நட்ஸை தூவி புலாவை ரெடி பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி, பாதாம், திராட்சை, வறுத்த வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அருமையான காஷ்மீரி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். மாதுளம் பழம், சின்னதா நறுக்கின பைனாப்பிள் இல்ல ஆப்பிள்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க கார்னிஷ் பண்ணலாம். நான் இப்போ இந்த புலாவுக்கு மாதுளம் பழம் ரைத்தாவும் பன்னீர் கறியும் செஞ்சிருக்கேன். ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ், டின்னர்ஸ், கெட் டுகெதர்ஸ் இருக்கும்போது இது நீங்க செஞ்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா அமோகமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி ரசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.